Hello everyone, welcome to Learn with Roni channel. So இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரியில சாப்டர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த லெசன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். The existence of atom has been proposed since the time of early Indian and Greek philosophers who were of the view that atoms are the fundamental building blocks of matter. ஸோ ஆட்டமோட எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இந்த உலகத்துல வந்து இருக்கிற எல்லா மேட்டருமே ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸான, அதாவது ஆட்டம்னால உருவானது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 400 பிசி அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பிசியில இருந்தே இந்தியன், அதே மாதிரி இந்தியன் அப்புறமா வந்து கிரீக் பிலாசபர்ஸ் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மேட்டரை மேட்டரை வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டே இருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து அதை டிவைட் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகளா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. அதுக்குதான் வந்து ஆட்டம் அப்படின்னு வந்து பெயர் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இந்த ஆட்டம் இருக்குல்ல, இந்த ஆட்டம் அப்படின்ற அந்த வேர்டு வந்து ஒரு கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து வந்தது. ஏ டோமியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட் பண்ண முடியாது, இல்லாட்டினா வந்து டிவைட் பண்ண முடியாது அப்படின்றதுதான் வந்து அர்த்தம். ஆனா இத வந்து அந்த டைம்ல இத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இல்ல. அதனால வந்து இது ஒரு ஐடியா மட்டுமா தான் வந்து இருந்துச்சு. அப்புறமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது 1880ல பிரிட்டிஷ் ஸ்கூல் டீச்சர், அதாவது ஜான் டால்டன், இந்த ஆட்டம் கான்செப்ட சயின்டிபிக் பேசிஸோட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் வந்து அதுக்கு பேர் தான் வந்து டால்டன் அட்டாமிக் தியரி அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு. ஸோ டால்டன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஆட்டம் தான் இந்த மேட்டர் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த மேட்டரோட ஒரு மெயின் பார்ட்டிக்கல், அதை இன்னும் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னாரு. அதே மாதிரி அவரோட தியரியில இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் லாஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஸோ ஆனா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது டால்டன் அட்டாமிக் தியரி வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கிளாஸ்ல எபனைட் வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து சில்க் இல்லாட்டினா ஃபர்ரோட ரப் பண்ணும் போது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றது வந்து தெரியும். ஆனா இதை வந்து டால்டன் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, மேலும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டே வந்து இருந்தாங்க. 19th செஞ்சுரி முடியும் போது, இல்லாட்டி லேட் 19th செஞ்சுரினா 19th செஞ்சுரியோட எண்டு, 20th செஞ்சுரி ஸ்டார்ட் ஆகுற டைம்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா ஆட்டம் வந்து ஒரு இன்டிவிசிபிள் இல்லைன்னா இன்டிவிசிபிள் மேட்டர் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க வந்து என்ன டிஸ்கவர் பண்றாங்க, ஆட்டம்குள்ள இன்னும் வந்து சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு. அது வந்து என்னது, எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து டால்டன் சொன்னார்ல, அந்த கான்செப்டை விட ரொம்ப டிஃப்ரெண்டாவே வந்து இருந்தது இந்த டிஸ்கவரி. ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூனிட்ல, இன் திஸ் யூனிட் வி ஸ்டார்ட் வித் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் மேட் பை சயின்டிஸ்ட் towards the end of the 19th and the beginning of 20th century. And these established that atoms are made up of subatomic particles. அதான் நான் வந்து சொன்னேன், ஆட்டம்ஸ் வந்து எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸால. இது வந்து டால்டன் சொன்னதை விட ஒரு டிஃப்ரெண்டான தியரியா வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2.1 பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். An insight into the structure of an atom was obtained from the experiments on electrical discharge through gases. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் பத்தி முக்கியமான அந்த இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் எப்படி வந்து கிடைச்சது அப்படின்னா, கேசஸ்ல ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா தான் வந்து கிடைச்சது. அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. Before we discuss these results,
we need to keep in mind a basic rule regarding the behavior of charged particles. ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட பிஹேவியர் பத்தி நம்ம மெயினா ஒன்று தெரிஞ்சுக்கணும். லைட் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். இது நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம், ஆல்ரெடி நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ சார்ஜஸ் வந்து சேமா இருக்கும் போது அது வந்து ரிப்பல் ஆகும். அண்ட் அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ சார்ஜஸ் ஆப்போசிட் சார்ஜஸா இருக்கும் போது அது அட்ராக்ட் ஆகும் அப்படின்றதுதான். ஸோ இந்த லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னா, சார்ஜஸ் வந்து ஒரு மாதிரியே வந்து இருக்கு அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் சார்ஜா இருந்து அப்படின்னா அது வந்து என்னவாகும், ஒன்னோட ஒண்ணு சேராது, வந்து அது தள்ளி விடும். அதே மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து என்னவாகும், இட் வில் கம்பைன், அதாவது அது வந்து ஜாயின் ஆகும், சேரும். ஸோ இது வந்து நம்ம எதுல படிச்சுட்டு இருப்போம், மேக்னெட் கான்செப்ட்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து இல்ல. இது வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பத்தி தான் வந்து இங்க நம்ம பேசுறோம். இது மேக்னெட் சம்பந்தமா வந்து கிடையாது. பட் ஆனா அந்த கான்செப்ட் வந்து இங்க யூஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இன் 1830 மைக்கேல் ஃபாரடே showed that if electricity is passed through a solution of an electrolyte, chemical reaction occurred at the electrodes, which resulted in the liberation and deposition of matter at the electrodes. So 1830ல மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து காமிக்கிறாரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு சொல்யூஷன்ல பாஸ் பண்றாரு, எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ல பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணும் போது கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. எங்க நடக்குது, எலக்ட்ரோட்ஸ்ல வந்து நடக்குது. ஸோ அது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரிசல்ட்டா என்னவாகுது அப்படின்னா, லிபரேஷன் அண்ட் டெபோசிஷன் ஆஃப் மேட்டர் வந்து நடக்குது. அதாவது சில சப்ஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரோட்ல டெபாசிட் ஆகுது, அதே மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸும் வந்து ஆகுது அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது லிபரேஷன் அண்ட் டெபோசிஷன் ஆஃப் மேட்டர் அட் த எலக்ட்ரோட்ஸ்னா அதான். ஸோ நெக்ஸ்ட், இன் mid 1850s many scientists, mainly Faraday, began to study electrical discharge in partially evacuated tubes known as cathode ray discharge tube. 1850s மிடில்ல சயின்டிஸ்ட், நிறைய சயின்டிஸ்ட், முக்கியமா வந்து ஃபாரடே, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எப்படி வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ ஒரு பார்ஷியலி எவாக்குவேட்டட் டியூப்ஸ் யூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பார்ஷியலி எவாக்குவேட்டட் டியூப்ஸ்னா என்னது, கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு வந்து அதுக்கு பேர் வந்துச்சு. ஸோ இந்த டியூப்ல வந்து என்ன இருந்ததுன்னா, ஒரு கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி வந்து இருக்கும். அதுக்குள்ள வந்து 2 மெட்டல் பிளேட்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட் கேத்தோட்னு சொன்னாங்க, அதே மாதிரி பாசிட்டிவ் எலக்ட்ரோட ஆனோட்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒர்க் ஆகும்னா அது வந்து என்ன பண்ணாங்க, டியூப்குள்ள வந்து இருக்கிற அந்த கேஸ் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கணும். அதாவது வேக்யூம் பம்ப் யூஸ் பண்ணி எல்லா கேஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, அதை எம்டி பண்ணிடுது. இப்போ இந்த கேத்தோட் இல்லைன்னா ஆனோட் வந்து இதுல என்ன ஆகும்னா, ரொம்ப ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது டியூப்குள்ள கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டெபிக்டட் இன் ஃபிகர் 2.1. A cathode ray tube is made of glass containing 2 thin pieces of metal called electrodes sealed in it. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கேத்தோட் ரே டியூப்ல வந்து அது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ். அதுல வந்து 2 பீசஸ் ஆஃப் மெட்டல் இருக்கு, அது கால்ட் எலக்ட்ரோட்ஸ். அதை வந்து சீல் பண்ணி வந்து இருக்கு. அண்ட் த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் through the gases could be observed only at very low pressure and at very high voltages. இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் இருக்குல்ல, அதாவது அந்த கேசஸ் வழியா வரக்கூடிய டிஸ்சார்ஜ், இது வந்து எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப லோ ப்ரெஷர்லயும் அண்ட் வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் போதுதான். ஸோ அந்த ப்ரெஷர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேசஸ் குட் பி அட்ஜஸ்டட் பை எவாக்குவேஷன் ஆஃப் த கிளாஸ் டியூப்ஸ். இந்த ப்ரெஷர் அந்த கேசஸ் இருக்குல்ல, அந்த ஒரு கேஸுக்குமான ப்ரெஷரை இட் குட் பி அட்ஜஸ்டட். எதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த எவாக்குவேஷன் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. When sufficiently high voltage is applied across the electrodes, current starts flowing through a stream of particles moving in the tube
from the negative electrode cathode to the positive electrode anode. These were called cathode rays or cathode ray particles. ஸோ இப்போ ஹை வோல்டேஜ் வந்து அப்ளை பண்றாங்க. எங்க அப்ளை பண்றாங்க? எலக்ட்ரோட்ஸ்ல அப்ளை பண்ணும்போது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. எதுல? அந்த பார்ட்டிகல்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அது வழியா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது இந்த டியூப்குள்ள. எங்க இருந்து எங்க மூவ் ஆகுதுன்னா, கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு வந்து மூவ் ஆகுது. நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆகுது. இதுக்கு பேரு வந்து கேத்தோட் ரேஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க, ஆர் கேத்தோட் ரே பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. The flow of current from cathode to anode was further checked by making a hole in the anode and coating the tube behind anode with phosphorescent material zinc sulfate. ஸோ இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கு, அது வந்து கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு வந்து போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம். இத வந்து எப்படி செக் பண்றாங்க அப்படின்னா, ஆனோட்ல வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து பண்றாங்க. அந்த ஆனோடுக்கு பின் பக்கத்துல ஒரு கோட்டிங் வந்து பண்றாங்க. அந்த டியூப்ல வந்து கிளாஸ் டியூப்ல ஒரு கோட்டிங் வந்து பண்றாங்க. அது அது எத வச்சு பண்றாங்கன்னா, பாஸ்போரெசென்ட் மெட்டீரியல், அது ஜிங்க் சல்ஃபைட வச்சு வந்து பண்றாங்க. So when these rays after passing through anode strike the zinc sulfide coating, a bright spot is developed on the coating. So இந்த rays வந்து travel ஆகுதுல்ல, travel ஆகிட்டு and when it passes through the anode வழியா பாஸ் ஆகும்போது, அந்த ஹோல் வழியா it passes and எங்க ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, அந்த கிளாஸ் டியூப்ல அந்த பாஸ்போரெசன்ட் மெட்டீரியல் வந்து அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுல வந்து படும்போது ஒரு பிரைட் ஸ்பாட் வந்து டெவலப் ஆகுது. எங்க? அந்த கோட்டிங் மேல. ஸோ இங்க இதுதான் வந்து கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப். ஸோ இங்க வந்து கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது. அண்ட் இங்க வந்து பார்த்தோம்னா, இங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து ஃப்ளோரசன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா, நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்றதுக்காக அங்க வந்து ஆனோடுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டியூப்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கு அப்படின்றத வந்து நம்ம செக் பண்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த இடத்துல ஆனோட்க்கு பின் பக்கத்துல பிஹைண்ட் த ஆனோட் அது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ளோரசன்ட் கோட்டிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து அப்படியே பார்த்துடலாம். The cathode rays start from the cathode and move towards the anode. So the cathode rays எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது? கேத்தோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஆனோட் கிட்ட வந்து இட் மூவ்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், these rays themselves are not visible but their behavior can be observed with the help of a certain kind of material which glow when hit by them. ஸோ இந்த ரேஸ் வந்து விசிபிளா இருக்காது. அதனாலதான் அதை செக் பண்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த மெட்டீரியல் ஃப்ளோரசன்ட் மெட்டீரியலை வந்து கோட் பண்ணாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க, the rays themselves are not visible. ஆனா அதோட பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு எப்படி பண்றாங்க, வித் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளோரசன்ட் ஆர் பாஸ்போரெசென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து க்ளோ ஆகும். எப்போ க்ளோ ஆகும்? அதை ஹிட் ஆகும் போது, அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து அது பாஸ் ஆகி அதுல ஹிட் ஆகும் போது அது வந்து க்ளோ ஆகும். அதை வச்சு நம்மளுக்கு அது ரீச் ஆயிருச்சு அப்படின்றது வந்து தெரியும். ஸோ டெலிவிஷன் பிக்சர் டியூப்ஸ் ஆர் கேத்தோட் ரே டியூப்ஸ் அண்ட் டெலிவிஷன் பிக்சர்ஸ் result due to fluorescence on the television screen coated with certain fluorescent or phosphorescent material. ஸோ இந்த டெலிவிஷன் பிக்சர் டியூப்ஸ், நம்ம டெலிவிஷன் ஸ்கிரீன் நம்ம பார்க்குறோம் எல்லாமே. ஸோ அது எல்லாமே இந்த மெக்கானிசம்ல தான் வந்து ஒர்க் ஆகுது. பிகாஸ் ஆஃப் வாட்? த ஃப்ளோரசன்ஸ் ஆன் த டெலிவிஷன் ஸ்கிரீன். அந்த கோட்டிங்னால தான் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், in the absence of an electrical or magnetic field, these rays travel in a straight line. So electrical or magnetic field இல்ல அப்படின்னா இந்த ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல பாஸ் ஆகும். இங்க 2.2 இங்க வந்து இருக்கு. இது வந்து it passes in the straight line. So in the absence of electric or magnetic lines என்னவாகும்? It passes through the straight line அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேத்தோட்ல இருந்து ஆனோட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல பாஸ் ஆகும். அந்த ஃப்ளோரசன்ட் ஸ்கிரீன் வந்து இங்க இருக்கு. The fourth point வந்து என்னது? In the presence of electrical or magnetic field, the behavior of cathode rays are similar to that expected from negatively charged particles, suggesting that
The cathode rays consist of negatively charged particles called electrons. ஸோ இந்த ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னது, எலக்ட்ரிக்கல் இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணும்போது கேத்தோட் ரேஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் பேட்டர்னை பார்த்து சயின்டிஸ்டுக்கு ஒரு க்ளூ வந்து வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இந்த ரேஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்றது வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க, சஜஸ்டிங் தட் கேத்தோட் ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கால் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து கேத்தோட் ரேஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸா இருக்குமா அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்தாங்க. ஸோ இது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னும் வந்து பேர் வந்து வச்சாங்க அதுக்கப்புறமா. So the characteristics of cathode rays electrons do not depend upon the material of electrodes and the nature of the gas present in the cathode ray tube. ஸோ இந்த கேத்தோட் ரேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போ கேத்தோட் ரேஸ் அப்படின்றது எலக்ட்ரான்ஸ்னே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, அதுலதான் வந்து அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ சயின்டிஸ்ட் வந்து வேற வேற மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, வேற வேற கேசஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ அதை பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கன்க்ளூஷனுக்கு வந்து வராங்க. அதாவது ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் எலமெண்ட்டுக்கு மட்டும் வந்து அதுல வந்து இருக்காது, ஒரு ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ல மட்டும் வந்து இருக்காது. ஆனா வந்து ஆட்டம்ஸ்குள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்து வராங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த் பாயிண்ட்ல, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் டூ நாட் டிபெண்ட் அப்பான் த மெட்டீரியல் ஆஃப் த எலக்ட்ரோட், நேச்சர் ஆஃப் த கேஸ் பிரசன்ட் இன் த கேத்தோட் ரே. ஸோ தஸ் வி கேன் கன்க்ளூட் தட் எலக்ட்ரான்ஸ் ஆர் த பேசிக் கான்ஸ்டுவன்ட் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதாவது ஆட்டம்ஸ் அப்படின்றதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கன்க்ளூட் பண்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா. ஸோ இந்த டாபிக்கோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்க்கலாம்.